இப்போ வரைக்குமே தமிழ் சினிமால நம்பர் 1 இடத்துல வலம் வந்துட்டு இருக்கவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ வரைக்குமே நிறைய படத்துல ஹீரோவா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்டைலுக்குன்னு இப்போ வரைக்குமே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்கலாம் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட அன்று இன்று புகைப்படம், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை மீனா இவங்க செப்டம்பர் 16ஆம் தேதி 1976 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 49. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து குழந்தை நட்சத்திரமாவும் பல படங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா அதாவது ஜோடியாவும் வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிச்சு வெளியே வந்த 1984 வருஷத்துல அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா மீனா வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நடிக்கும்போது மீனாவோட வயசு வந்து 8. வீடு நல்லா இருக்குது. ஹலோ ஆண்டி. ஹலோ. இதான் உங்களோட முதலாளியா? அங்கிள் வேண்டுங்க. ரஜினி அங்கிள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். மீனா ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஹீரோயினா முத்து, எஜமான், வீரா, அண்ணாத்த இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. மீனா வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள ஜூலை 12ஆம் தேதி 2009 வருஷத்துல வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து இருக்காங்க. அவங்க வந்து தெரி பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. நடிகை மீனா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகர் மாஸ்டர் சுரேஷ் செப்டம்பர் 6ஆம் தேதி 1974 வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. இவர் குழந்தை நட்சத்திரமா ரஜினிகாந்த், கமலஹாசன், அமிதாப் பச்சன், விஜயகாந்த் இவங்க எல்லாரோட படத்துலயுமே குழந்தை நட்சத்திரமா வந்து மாஸ்டர் சுரேஷ் வந்து நடிச்சிருக்காரு. மாஸ்டர் சுரேஷ் குழந்தை நட்சத்திரமா மௌன கீதங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், ரங்கா, கல்லுக்குள் ஈரம், தெய்வ பிறவி, மனிதன், சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி 200க்கு மேல படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காரு. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிச்ச சுஜிதா இவங்களோட அண்ணா தான் வந்து இவரு. 1980 குழந்தை நட்சத்திரமா வலம் வந்த ஒரு நடிகர் தான் வந்து இவரு. தமிழ், தெலுங்கு மொழிகள்லயுமே வந்து படம் பண்ணியிருக்காரு. இவரு ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1985 வெளிவந்த படிக்காதவன் படத்துல ரஜினிகாந்துக்கு சின்ன வயசு ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்துல நடிக்கும் போது இவரோட வயசு வந்து 11. இந்தாரமும் இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம் அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. இவர் காவேரி அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸுமே வந்து ஆயிடுச்சு. மாஸ்டர் சுரேஷ் இவர் வந்து மார்ச் 11ஆம் தேதி 2024 வருஷத்துல மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு அவரோட 49வது வயசுல வந்து இறந்துட்டாரு. நடிகர் மாஸ்டர் சுரேஷ் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ஷாலினி நவம்பர் 20ஆம் தேதி 1979 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 46. 80ஸ்ல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 90ஸ்ல நிறைய ஹீரோயினாவும் நிறைய படங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோயினா காதலுக்கு மரியாதை, அமர்க்களம், அலைப்பாயுதே, பிரியாத வரம் வேண்டும், கண்ணுக்குள் நிலவு இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா ஓசை, பிள்ளை நிலா, விடுதலை, 1000 கண்ணுடையான், சிறைப்பறவை, சங்கர் குரு, ராஜா சின்ன ரோஜா, வருஷம் 16 இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1989 வருஷத்துல வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 10. அப்பா சாமி. எஸ், என்ன வேணும்? 50 பைசா துவரம்பருப்பு தாங்க. சரி, நீங்க சொல்றதால விடுறோம். இவங்க இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்த நிலையில தான் 2000 வருஷத்துல ஏப்ரல் 24ஆம் தேதி நடிகர் அஜித் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அனுஷ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஆத்விக் அப்படிங்கிற பையனும் வந்திருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்க எந்த படத்துலையுமே வந்து நடிக்கல. நடிகை ஷாலினி இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகர் தருண்குமார் ஜனவரி 8ஆம் தேதி 1983 வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு வந்து 43. இவர் 1900 வருஷத்துல வெளிவந்த அஞ்சலி படத்துல நடிச்சது மூலியமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாரு. இந்த படத்துல நடிச்சது மூலியமா அவருக்கு தேசிய அளவுல பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டுமே வந்து கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1991 வெளிவந்த தளபதி படத்துல சின்ன ரோல்ல வந்து இவர் நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்துல நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 8. அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்ல 2 படத்துல ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. புன்னகை தேசம், எனக்கு 20 உனக்கு 18 இந்த 2 படத்துலயும் ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சு பெரிய அளவுல வருவாருன்னு நினைச்ச நிலையில தான் இந்த 2 படம் மட்டுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிக்கல எந்த ஒரு படத்துலயுமே. தெலுங்கு மொழியில ஒரு சில படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. நடிகர் தருண்குமார் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம்.
நடிகர் டிங்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி 1978 வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு வந்து 48. இவர் 6 வயசுல இருக்கும்போதே குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல வந்து பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1984 வருஷத்துல வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்துல நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 6. இவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச முதல் படமுமே வந்து இதுதான். உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்பு. உங்களுக்கா கண்ணடிக்கிற பொம்பளை பொம்மை இல்லையா? உனக்கு என்ன வேணும்? இந்த படத்துக்கு அப்புறமா வைதேகி காத்திருந்தால், ஜப்பானில் கல்யாணராமன், அழகன், தேவர் மகன் இந்த படத்துலலாம் வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காரு. 6 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் நிறைய படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காரு. 20 வயசுக்கு அப்புறமா ஜெயா, சரோஜா அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோலங்கள், திருமதி செல்வம் இந்த 2 சீரியல்ல வந்து நடிச்சிருக்காரு. இந்த 2 சீரியல்லுமே பிரபலமான கேரக்டர் வந்து இவருக்கு அமைஞ்சது. இவர் 2000 வருஷத்துல சுப்ரியா அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2009 வருஷத்துல டிவோர்ஸுமே வந்து ஆயிடுச்சு. திரும்பவும் 2010 வருஷத்துல கவிதா அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவரும் பெரிய ஒரு நடிகரா வலம் வருவாரு அப்படின்னு நினைச்ச நிலையில இப்ப எந்த ஒரு படத்துலயுமே வந்து பண்ணல. சோசியல் மீடியா பக்கத்துல ஆக்டிவா தான் வந்து இருக்காரு. நடிகர் டிங்கு இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகை ஹேமலதா இவங்க நவம்பர் 13ஆம் தேதி 1987 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 37. இவங்க சூரியவம்சம் படத்துல சரத்குமாருக்கு மகனா நடிச்சது மூலியமா ரொம்பவே ஃபேமஸா வந்திருந்தாங்க. இவங்க கெரியர்லேயே இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு படமா சூரியவம்சம் படம் வந்து அமைஞ்சுது. படம் மட்டும் இல்லாம சீரியல்லையுமே வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காங்க. சித்தி சீரியல்ல வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. 1995 வருஷத்துல வெளிவந்த பாஷா படத்துல ரகுவரனுக்கு மகளா வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 8. பூவே உனக்காக, சேது, ஆல்பம் இந்த படத்துலலாம் வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காங்க. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கனா காணும் காலங்கள், தென்றல் இந்த சீரியல்ல வந்து நடிச்சிருக்காங்க. தென்றல் சீரியல்ல தீபா அப்படிங்கிற கேரக்டர் மூலியமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. இவங்க சரவணன் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆராதனா, ரக்ஷனா அப்படிங்கிற 2 பொண்ணு வந்து இருக்காங்க. நடிகை ஹேமலதா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ராகவி இவங்க 1974 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1989 வருஷத்துல வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 15. சாந்தி எங்க? ஓ, வாங்க அக்கா. இங்கதான் இருக்கீங்களா? சின்ன புள்ளையில பயந்தா இப்பல தைரியம் தான். இதுக்கப்புறமா இவங்க குழந்தை நட்சத்திரமா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படத்துலையுமே வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சில படத்துல சப்போர்ட்டிங் ரோல்லையுமே வந்து நடிச்சிருக்காங்க. சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மகராசி, கலைஞர் டிவியில வந்த பொன்னி அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க சசிகுமார் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவருமே வந்து 2019 வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. நடிகை ராகவி இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை சோனியா போஸ் இவங்க ஆகஸ்ட் 26ஆம் தேதி 1977 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 48. இவங்க ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1984 வருஷத்துல வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 7. அந்த குட்டியை ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு வந்துட்டு. சோனியா போஸ் இவங்களோட தம்பி தான் வந்து டிங்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சன் டிவியில் ஒளிபரப்பான மீனா இந்த சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாங்க. 2003 வருஷத்துல போஸ் வெங்கட் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. நடிகை சோனியா போஸ் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை பிரகர்ஷிதா இவங்க 1998 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 27. இவங்க ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 2005 வருஷத்துல வெளிவந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாட்டுல பொம்மையா வந்து வந்திருப்பாங்க. இவங்க அந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 7. குழந்தை நட்சத்திரமா சீரியலுமே வந்து பண்ணியிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி, வேலன் சீரியல் நடிச்சது மூலியமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கிழக்கு வாசல், தாயம்மா குடும்பத்தார் இந்த 2 சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாங்க. வேலன் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுமே வந்து இருக்காங்க. நடிகை பிரகர்ஷிதா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். பாடகி அனுராதா இவங்க ஜூலை 9ஆம் தேதி 1970 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 55. இவங்க ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 1980 வருஷத்துல வெளிவந்த காளி அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த படத்துல நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 10. காளி படத்துல உஷா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அடி ஆடு பூங்கொடியே அப்படிங்கிற பாட்டுலையுமே இவங்க வந்து வருவாங்க.
அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா இப்போ இவங்க படத்துலலாம் வந்து நடிக்கல. நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு லோகேஷ், ஜெயந்த் அப்படின்னு 2 பையன் வந்து இருக்காங்க. பாடகி அனுராதா. இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நம்ம இப்போ பார்த்த நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.